சென்னை தாம்பரம் பரப்ப லொகேஷன்ல இருக்குங்க. இதான் பஸ் ஸ்டாப். நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பீக்கா இருக்கு அப்படின்ட்டு. வண்டலூர் டு ஒரகடம் வழியா காஞ்சிபுரம் போற ஸ்டேட் ஹைவேவும் கூட. நீங்க மேல பாக்குறது பாத்தீங்கன்னா ரீசெண்டா படப்பையில ஓபன் பண்ண பிரிட்ஜிங்க. அப்படியே ரைட் எடுத்தீங்க அப்படின்னா 5 minutes டிராவல் டிஸ்டன்ஸ்ல ஒரு புது லேஅவுட் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போறோம். நீங்க படப்ப லொகேஷன்ல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. தாம்பரம் பக்கத்துல படப்பையில 35 லட்சத்துல வீடா? கண்டிப்பா சார், கண்டிப்பா பண்ண முடியும் நம்மளால. உங்க கையில ஒரு 4 லட்சம் முன்பணம் இருந்தாலே இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கிடலாம் சார். ஒரு 8 லட்சம் முன்பணம் இருந்தாலே இங்க ஒரு அழகிய வில்லாவே கட்டி கொடுத்துருவோம். இது மொத்தமே பாத்தீங்கன்னா 80 ஏக்கர் மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். இப்போதைக்கு 26 ஏக்கர் டெவலப் பண்ணிருக்கோம். 502 பிளாட் போட்டிருக்கோம் இல்லையா, 5 கமர்ஷியல் பிளாட் போட்டிருக்கோம். இப்ப நீங்க பிளாட் வாங்குறீங்கன்ற பட்சத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணலாம் சார். என்ன மேம் சொல்றீங்க? கண்டிப்பா சார். அடுத்த மாசம் நம்ம அந்த சைட் போடுறப்ப கண்டிப்பா ரிவைஸ் பண்ணி தான் விற்போம். அப்படின்னு போது இப்ப நீங்க இமிடியேட்டா வாங்குறீங்கன்னும் போது 1 monthலயே அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 40+ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் சார். நான் உங்க பிரவீன் யூடியூப் சேனல்ல இருந்து. சரி வாங்க சைட்டுக்குள்ள போயிட்டு சைட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்துட்டுங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா வேலம்மன் கார்டன். நம்மள இன்வைட் பண்ணது தீபா மேம் தான். மேம் வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேம். நம்ம லாஸ்டா வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணிருந்தோம் மேம். கண்டிப்பா. சோ இப்போ எத்தனாவது ஃபேஸ்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறீங்க? இப்போ என்ன மாதிரியான டெவலப்மென்ட் வந்து பண்ணிருக்கீங்க? சார் நீங்க சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நீங்க போட்ட ஆட்லயே நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நம்ம க்ளோசிங் முடிச்சிருக்கோம் சார். முடிச்சிட்டு இப்ப பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் எல்லாமே கிரவ பிரசம் பண்ணியே வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபுல்லாவே முடிச்சோம். அவ்வளவு கிளைண்ட்ஸ், அவ்வளவு ஹாப்பி கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு இருக்காங்க. சில பேர் வீடு கட்டியே உள்ள வந்துட்டாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃபேஸே லான்ச் பண்ணிட்டோம் சார். ஓகே சூப்பர் மேம். சரிங்க மேம், இந்த ப்ராஜெக்ட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. தாம்பரம் அடுத்து படப்பையில லொகேட் ஆயிருக்கு சார். கரெக்ட்டா நம்ம படப்பையில இருந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் ரீச் ஆயிடலாம். படப்பை ஜங்ஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர். ஆமா சார். இது பாத்தீங்கன்னா பஸ் போற ரோடு தான். தாம்பரம் டு படப்பை வந்து பஸ் போயிட்டு இருக்கு. ஓகே. பஸ் இறங்குனீங்கன்னா அங்க இருந்து 300 மீட்டர்ல வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட் போட்டுருக்கோம் சார். இந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் டு காஞ்சிபுரம் 6-way ட்ராக் ஸ்டேட் ஹைவே. இந்த சைட் பாத்தீங்கன்னா தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புத்தூர். இந்த சைட் பாத்தீங்கன்னா 4-way ட்ராக். 2 ஸ்டேட் ஹைவேக்கும் மிட்ல தான் நம்ம சைட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதனால ரேட் அப்ரிசியேஷன் நல்லாவே இருக்கும். கண்டிப்பா சார். நீங்க சரௌண்டிங்ல சுத்தி பார்த்து விசாரிச்சுட்டே நம்ம சைட்டுக்கு வரலாம். நம்ம கொடுக்குற பிரைஸோ நம்ம கொடுக்குற அம்யூனிட்டிஸோ இங்க சுத்தி யாருமே கொடுக்கல. இந்த ப்ராஜெக்ட்டே வந்து ரொம்ப கிரீனரியா ரொம்ப அழகாவே டெவலப் பண்ணிருக்கீங்க. சோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். மேம் நம்ம ப்ராஜெக்ட்டோட லொகேஷன் டீடைல்ஸ் சொல்லிட்டீங்க. நம்ம ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க சார். இது பாத்தீங்கன்னா வேலம்மாள் கார்டன் சார். ஓகே. இது மொத்தமே பாத்தீங்கன்னா 80 ஏக்கர் மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட். ஓகே. இப்போதைக்கு 26 ஏக்கர் டெவலப் பண்ணிருக்கோம். 502 பிளாட் போட்டிருக்கோம் இல்லையா, 5 கமர்ஷியல் பிளாட் போட்டிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 70% ஆஃப் பிளாட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே. பேலன்ஸ் 30% தான் சார் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் வரையிலுமே அவைலபிள் இருக்கு. ஆல் ஃபேசிங்லயுமே இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு சார் நம்மளுக்கு. சரிங்க மேம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2 நம்ம லான்ச் பண்ண போறோம் சார். ஃபேஸ் 1 முடிச்சிட்டு ஃபேஸ் 2 லான்ச் பண்ண போறோம். ஆமா சார். காம்பவுண்ட் வால் வர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரோட் போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் போல லான்ச் பண்ணிடுவோம் சார். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் இன்னும் ஒரு 1 monthல ரிவைஸ் பண்ண போறோம் சார். இப்ப நீங்க பிளாட் வாங்குறீங்கன்ற பட்சத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணலாம் சார். என்ன மேம் சொல்றீங்க? கண்டிப்பா சார். அடுத்த மாசம் நம்ம அந்த சைட் போடுறப்ப கண்டிப்பா ரிவைஸ் பண்ணி தான் விற்போம். அப்படின்னு போது இப்ப நீங்க இமிடியேட்டா வாங்குறீங்கன்னும் போது 1 monthலயே அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே மேம். பொதுவா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படினாலே நல்லா அழகா டெவலப் பண்ணுவாங்க. நீங்க ஃபேஸ் 1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு இப்ப ஃபேஸ் 2 வந்து போறீங்க. பிளாட் சைஸ்லாம் எல்லாமே சொல்லிருந்தீங்க. என்ன அப்ரூவ்ட்ல வருது மேம்? ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் எரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் சார். ஓகே. டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட்ஸ் சார். டாக்குமெண்ட்ல எந்த இஷ்யூமே உங்களுக்கு வராது. 90% எல்லா பேங்க்லயுமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் மேம். இங்க ஒரு கஸ்டமர் இடம் வாங்கும்போது என்ன டவுன் பேமெண்ட் வந்து கட்டி அவங்க பேங்க் லோன் போறாங்கன்னா எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்க? உங்க கையில ஒரு 4 லட்சம் முன்பணம் இருந்தாலே இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கிடலாம் சார். ஒரு 8 லட்சம் முன்பணம் இருந்தாலே இங்க ஒரு அழகிய வில்லாவே கட்டி கொடுத்துருவீங்க மேம். இந்த ப்ராஜெக்ட்டோட லொகேஷன் டீடைல்ஸ் சொல்லிட்டீங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட டீடைலும் சொல்லிட்டீங்க. உள்ள என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்திருக்கீங்க காமனா இந்த டவுன்ஷிப்ல மேம்? நம்ம பாத்தீங்கன்னா மெகா டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் சார். சேஃப் அண்ட் செக்யூரிட்டிக்கு பாத்தீங்கன்னா 2 கிராண்ட் ஆர்ச் கொடுத்திருக்கோம். 2 கிராண்ட் ஆர்ச்மே 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க சார். சைட் ஃபுல்லாவே சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸோட கொடுத்திருக்கோம். ஓகே. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இதுவே ஒரு அஷூரன்ஸ்னே சொல்லலாம். காம்பவுண்ட் வால் கான்கிரீட்ல ஃபென்ஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கம்பி வளையம் கொடுத்திருக்கோம். சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும் சார். நீங்க இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வரக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம பண்ணி கொடுத்திருக்கோம். தனியா டிரான்ஸ்ஃபார்ம் வச்சிருக்கோம். 3-phase EB லைன் எல்லாமே ஆல்ரெடி நம்ம உள்ள கொண்டு வந்துட்டோம். நாளைக்கு நீங்க நில பூஜை போட்டுட்டு உடனே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம நம்ம ப்ராஜெக்ட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 40+ அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்கோம் சார். ரோட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பிளாக்
பிளாக் டாப் ரோடு தான் சார். 40, 33, 30, 24 ஃபீட் நல்ல தரமான தார் ரோடே கொடுத்துருக்கோம் சார். அது மட்டும் இல்லாம ஒரு 5 பார்க் ரெடி பண்ணியே டெவலப் பண்ணியே கொடுத்துருக்கோம் சார். எல்லா பிளாட்டுக்குமே அவரி ட்ரீஸ் கொடுத்துருக்கோம் சார். சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா பெரிய டவுன்ஷிப்ன்றனால எல்லாமே லைவா ரெடி பண்ணியே கொடுத்துருக்கோன்ற பட்சத்துல நிறைய பேர் வீடு கட்டி உள்ள குடியேறிட்டாங்க சார். ஓகே, டவுன்ஷிப் ப்ராஜெக்ட்னாலே நல்லா டெவலப் பண்ணுவீங்க. நீங்க பார்த்து டெவலப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லலாம். இப்போ நீங்க வந்து பாக்குறதா செகண்ட் ஃபேஸ் சொல்லிருந்தேன் இல்லையா? ஆமா மேம். நம்ம லைவாவே பார்க்கலாம் செகண்ட் ஃபேஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ன்றத. இதுல வந்து பாத்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ், வாலிபால், டர்ஃப், இது மாதிரி இன்டோர் கேம்ஸ் எல்லாமே கொண்டு வரும். இங்க இருக்கவங்களும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் 1ல இருக்க பார்க்ஸ் எல்லாமே அங்க இருக்கவங்களும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆமா சார். ஃபேஸ் 2 டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா ஃபேஸ் 3 ஆன வேலையுமே இப்ப போயிட்டு இருக்கு. இந்த ஃபேஸ் 2 வந்து எப்ப லான்ச் பண்ணுவாங்க மேம்? இன்னொரு 1 or 2 monthsல லான்ச் பண்ணிடுவீங்க. கண்டிப்பா சார். மேம், இந்த ப்ராஜெக்ட்ல கஸ்டமர் இடம் வாங்குறாங்கன்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அவங்களுக்கு வீடு வந்து கட்டி கொடுப்பீங்களா மேம்? கண்டிப்பா சார். நம்ம பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் வில்லாவே பண்ணி கொடுப்போம். ஓகே, கஸ்டமரோட ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் வில்லா பண்ணி கொடுப்போம். ஆமா சார். நாங்க வீடு கட்டியுமே சேல் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமைஸ் வில்லாவும் பண்ணி கொடுக்குறோம். இப்ப நம்ம வெளியே இருக்கோம். கஸ்டமைஸ் வில்லானா உங்களுக்கு டைம் எடுக்கும். ஒரு 5 to 6 months கொடுத்திருந்தாலே போதும் நம்மளுக்கு. உங்களுக்கு கீ ஹேண்ட் அவுட் பண்ணிடுவோம். எப்படி கட்டுவாங்களோன்ற யோசனை எப்படி போயிட்டு இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு பயமே வேண்டாம். இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி கேமரா செட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வீட்ல இருந்து என்ன ஒர்க் போகுது, என்ன மெட்டீரியல் வருதுன்னு ஃபுல்லாவே நீங்க லைவாவே பாத்துக்கலாம் சார். தெரிஞ்சுக்கலாம். ஆமா, நல்ல குவாலிட்டியான இதுல தான் வந்து நீங்க பண்ணி கொடுங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா. உங்களுக்கு வர்க்கர்ஸ் எல்லாமே வெளிய இருந்து வரது இல்ல. எல்லாமே நம்ம கிட்ட இருக்க வர்க்கர்ஸ் இங்கே தங்கி இருக்கோம்ன்றனால கொடுத்த டேட்ல கரெக்ட்டா கீ ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் சார். ஓகே மேம். இப்போ ஒரு 2 BHK வீடு வந்து கஸ்டமர் கட்டறாங்க அப்படினா என்ன காஸ்ட் வரும்? நீங்க எத்தனை லேண்ட் ஏரியான்றத பொறுத்து சார். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டறாங்க ஒரு 2 BHK அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 lakhs இருந்தாலே கட்டிடலாம் சார். என்ன மேம் சொல்றீங்க? ஆமா சார். தாம்பரம் பக்கத்துல பரப்பையில 35 லட்சத்துல வீடா? கண்டிப்பா சார். கண்டிப்பா பண்ண முடியும். நம்மளால பண்ண முடியும். 600 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் வாங்கி எவ்வளவு பில்டப் போறாங்களோ அதுக்கேத்த மாதிரி எவ்வளவு பில்டப் போறீங்க அப்படின்றத பொறுத்து டிஃபர் ஆகும் சார். நீங்க பார்க்கலாம் சார். இப்ப பாத்தீங்கன்னா லைவா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதையும் பாக்குறோம். இப்படியே நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது, எவ்வளவு வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கிரகப்பிரவேசம் பண்ணி கிளைண்ட்ஸ் உள்ளேயே வந்துட்டாங்க. சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும் சார். வீடு வாங்குனீங்கன்னா நாளைக்கே வரலாம் சார். சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும் உங்களுக்கு. எந்த பயமும் இல்ல. செக்யூரிட்டிக்கு நீங்க அஷூரன்ஸ் கொடுங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா. இமிடியேட்டா நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உள்ள வரக்கூடிய ஆப்டான ப்ராஜெக்ட் சார் இது. மேம், இங்க கிரவுண்ட் வாட்டர் லெவல் எப்படி இருக்கும் மேம்? சார் இங்க பாத்தீங்கன்னா கார்டனிங் எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. கிரவுண்ட் வாட்டர் பொறுத்தவரையிலும் நீங்க RO எல்லாமே குடிக்கலாம். நீங்க வேணா குடிச்சு பாருங்க. கண்டிப்பா மேம். நல்லா இருக்கும் மேம் தண்ணி. நீங்க RO போடாமே குடிக்கலாம். அதே மாதிரி இந்த சரௌண்டிங் பொறுத்தவரையிலுமே பாத்தீங்கன்னா வாட்டர் லேக்கிங் இஷ்யூ கிடையாது. எவ்வளவு மழை பெஞ்சாலுமே இந்த தண்ணி தேங்காது. அதே மாதிரி வாட்டர் லெவலும் நல்லா இருக்கும் சார். உங்களுக்கு 25 அடியிலேயே நல்ல தண்ணி. மேம், ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த இடமும் ரொம்ப கிரீனரியா அழகா இருக்கு. இது என்ன மேம்? ஆக்சுவலா இதுதான் சார் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க். ஓகே. பார்க் நம்பர் 1. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்கார்ந்து யோகா பண்றதுக்கு சீனியர் சிட் அவுட் ஏரியா கொடுத்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு கொடுத்து வித் வாட்டர் ஃபவுண்ட்ஸோட கொடுத்திருக்கோம் சார். ஓகே மேம். பார்க்கவே ரொம்ப கிரீனரியா அழகாவே இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா சார். ஸ்பேஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸ் ஃபீட் ஏரியா கொடுத்திருக்கோம் சார். மேம், இது சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா தானே மேம்? நல்லாவே டெவலப் பண்ணிருக்கீங்க. இதோட டீடைல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் பார்க்ல. இது வந்து ஃபுல்லாவே செகண்ட் பார்க் சார். இதுல பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா தனியா கொடுத்திருக்கோம். கார்ட்டூன் கேரக்டர்ஸும் வச்சிருக்கோம். சில சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பார்க் சில்ட்ரன் ப்ளே ஏரியா அலாட் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். நம்ம பாத்தீங்கன்னா தரமாவே எல்லாமே ஒரு ஊஞ்சல்ல இருந்து ஒரு சர்க்கஸ்ல இருந்து சீசால இருந்து எல்லாமே தரமா ரெடி பண்ணிருக்கோம். மெயின்டெனும் பண்ணிட்டு இருக்கோம். அதான் பாக்கும்போது 1 2 இல்லாம மொத்தமா ஒரு 8 இது வந்து கொடுத்திருக்கீங்க. அதுமே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனா. ஆக்சுவலா இந்த ஒரு பார்க்ல மட்டும் இல்ல சார். இது மாதிரி இன்னும் 2 பார்க்லயும் கொடுத்திருக்கோம் நம்ம. ஆமா சார். ஓகே மேம். பார்க் வந்து ரொம்ப அழகாவே டெவலப் பண்ணிருக்கீங்க. உள்ள என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் வந்து பார்க்ல கொடுத்திருக்கீங்க? ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 40+ அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்கோம் சார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது ஆம்பி தியேட்டர் சார். ஆம்பி தியேட்டர். இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா தனியா கொடுத்திருக்கோம். வாக்கிங் ட்ராக், ஜாகிங் ட்ராக், சீனியர் சிட் அவுட் ஏரியா, ஒரு கோழி பாண்ட் கொடுத்திருக்கோம். 8 பார்க்கும் பதிச்சிருக்கோம் சார். அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்குக்கு மட்டுமே 50,000 ஸ்கொயர் ஃபீட் அலாட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம EBக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட் அலாட் பண்ணிருக்கோம். பஞ்சாயத்துக்குன்னு இப்ப ஃபியூச்சர்ல இங்க இருக்கவங்க ரேஷன் ஷாப் ஒரு விவோ ஷாப் வெளியே போக தேவையில்ல. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் அலாட் பண்ணி கவர்மெண்ட் கிஃப்ட் கொடுத்துருக்கோம். பர்టిక్యులரா இந்த பார்க் சொல்லும்போது ரொம்ப அழகா நீட்டா இருக்கு. ஏதாவது ஈவென்ட் ஏதாவது நடத்தணும்னா கூட நடத்தலாம். கண்டிப்பா சார். ஈவென்ட் இன் கேஸ் நீங்க ஒரு மேரேஜ் பண்றீங்க, ஒரு சின்னதா ஃபங்க்ஷன் பண்றீங்க, பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு போட்டோ ஷூட்ல இருந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும் சார் இந்த சைட். இப்ப எல்லாத்துக்கும் நம்ம வெளிய எல்லாம் போக வேண்டாம். இங்கேயே நம்ம எடுத்துக்கலாம் போல. எல்லாமே சார் A to Z சைட்டுக்குள்ளேயே வரும்.
வரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 கமர்ஷியல் பிளாட்டும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய கிளைண்ட்ஸ் வாங்கியிருக்கவங்க எல்லாமே வந்து கார்னர் பிளாட்டா எதுக்கு சூஸ் பண்றாங்கன்னா, ஒண்ணு வென்டிலேஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு கடை கட்டினா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்லா ஃபியூச்சர்ல அவங்க கமர்ஷியல் பேஸ் பண்ணி ரெண்ட். கண்டிப்பா சைட்டுக்குள்ளேயே ஒரு மெடிக்கல் ஷாப், சூப்பர் மார்க்கெட் எல்லாமே பிளான் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்கூலுக்கும் அலாட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு 6 ஏக்கர். என்ன மேம் சொல்றீங்க, சைட்டுக்குள்ள ஸ்கூலுக்கான ப்ரொபோசலும் இருக்கு? கண்டிப்பா சார், கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் வரும் சார். வரும். அப்ப இங்க இடம் வாங்குறவங்க வந்து வெளியில வந்து போகாத மாதிரி தான் நிறைய டெவலப்மெண்டா இருக்கட்டும், அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் எல்லாத்துக்குமே உள்ள இருக்கும், நீங்க வேலைக்கு மட்டும் போயிட்டு வரலாம் சார். மேம் இங்க என்ன மேம் ஃபுல்லாவே கிரீனரியா செடிகள்லாம் வச்சிருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெர்பல் கார்டன் சார், மூலிகை தோட்டம் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் சார். இங்க பாத்தீங்கன்னா துளசி, கற்பூரவள்ளி, இது மாதிரி ஃபுல்லாவே மூலிகையாவே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். இதை ஏதாவது சுவாசிச்சா, இது மாதிரி எடுத்து சாப்பிட்டாலே நம்மளுக்கு 1000 வியாதிகள் எல்லாமே குணமாயிடும் சார். ஈவினிங்ல வந்து ஜஸ்ட் இங்க உட்காந்து அந்த பிரீத்தை சுவாசிச்சாலே நம்மளுக்கு நோயின்றதே வராது சார். சூப்பரா அழகா ரெடி பண்ணிருக்கீங்க மேம். இது என்ன மேம் ஃபுல்லாவே மரங்களா இருக்கு, ஒரு லொகேஷனா இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளேயே சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் சார். என்ன மேம் சொல்றீங்க, ஃபாரஸ்டா? இது பாத்தீங்கன்னா மியாவாக்கி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல. ஆமா சார், ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல ரெடி பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா குறுகிய இடத்துல நிறைய ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக சுத்தி நிறைய மரங்கள் வச்சு ஒரு வாக்கிங் ட்ராக் கொடுத்து சிட் அவுட் ஏரியாவுமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சார். சார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மண் வளம் நல்லா இருக்குன்றதுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார். இப்ப வச்ச செடிங்க தான் எல்லாமே சைட் லான்ச் பண்ணி எல்லாமே மரமாவே ஆயிடுச்சு. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செம்மண் பூமி சார். ஏதாவது சின்னதா வச்சா கூட டக்குனு துளுத்து வந்துரும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளது 4th பார்க் சார். மியாவாக்கி ஃபாரஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஓபன் ஜிம், சில்ட்ரன் பிளே ஏரியாவும் ரெடி பண்ணிருக்கோம். கொடுத்திருக்கீங்க, நல்லாவே டெவலப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய வகையான ட்ரீஸ் இருக்கு, அது பார்க்கும்போது நமக்கு எனர்ஜியும் இங்க இருக்கு. கண்டிப்பா சார். மேம் நம்ம ப்ராஜெக்ட் சரௌண்டிங்ல இருக்க ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிடல் அதுமே வந்து சொல்லிடுங்க. நம்ம சைட் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா டியானோ ஸ்கூல் இருக்கு சார், வேலம்மாள் வித்யாசரம் இருக்கு. என்ட்ரன்ஸ் நீங்க வரும்போதே பாத்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. காலேஜஸ் பாத்தீங்கன்னா தனலட்சுமி காலேஜ் இருக்கு, கிருஷ்ணா காலேஜ் இருக்கு, பெரி பெரி காலேஜ் இருக்கு, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்கு, கிரிசன் காலேஜ் இருக்கு, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு சார். இன்னும் அரௌண்ட் 2 to 3 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா காலேஜஸ் இருக்கு, எல்லா ஸ்கூல்ஸுமே அவைலபிள் சார், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸுமே அவைலபிள். அதே மாதிரி இப்ப ஒர்க் பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் போனீங்கனாலே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்னே சொல்லலாம். அதுல இல்லாத கம்பெனிஸே கிடையாது. சென்னையோட 3rd டைட்டில் பார்க்கும் அங்கதான் வருது. ஆமா சார், பில்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு, ஓபன் மட்டும் தான் பண்ணல. அதே மாதிரி இந்த சைட் போனீங்கன்னா பெருங்கலத்தூர் ஸ்ரீராம் கேட்வே இருக்கு. அப்படியே கொஞ்ச தூரம் போனீங்கன்னா ஜோஹோ, மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, இந்த மாதிரி நீங்க போயிட்டு வர ரோடு தாம்பரத்துக்கு நியர்பைல இருக்குறதுனால மெப்ஸும் நமக்கு நியர்பை தான். கண்டிப்பா சார். நம்ம போயிட்டு வர ரோடும் பாத்தீங்கன்னா டிராபிக் இல்லாம வைட் ரோடா இருக்கனால நீங்க ஸ்பீடா போயிட்டு வரதுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா, அது மட்டும் இல்லாம ஸ்ரீபெரும்புத்தூர் நமக்கு கனெக்ட் பண்ற மாதிரி இதனால சோ ஸ்ரீபெரும்புத்தூர் டு சிப்காட்டும் நம்ம ஈஸியா ரீச் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம ப்ராஜெக்ட்டை சுத்தி இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கறதுனால ரெண்டல் இன்கம் நல்லாவே வரும் சார் உங்களுக்கு. ஒரு பிரைமான லொகேஷன் அப்படின்றதுனால ஸ்கூல், காலேஜ், வேலை வாய்ப்பு நிறைய இருக்குன்னே சொல்லலாம். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு வீடு கட்டி அழகா விட்டாலும் நல்ல ஒரு ரெண்டல் இன்கம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. மேம் இந்த ப்ராஜெக்ட் பத்தின நிறைய டீடைல்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. இங்க ஒரு இடம் வாங்குறது போது கஸ்டமர் வந்து கண்டிப்பா ரேட்டை தான் பார்ப்பாங்க. இந்த சரௌண்டிங்ல நம்ம ப்ராஜெக்ட்ல என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு, நீங்க என்ன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்? சார் ஒண்ணும் இல்ல சார், படப்பை ஜங்ஷன்ல போய் ரேட்டை விசாரிச்சு பாருங்க. ஸ்கொயர் ஃபீட் 5000 போயிட்டு இருக்கு. என்ன மேம் சொல்றீங்க? ஆமா சார். அதுக்கடுத்து கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்க 4000, 4500 போயிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் நம்ம சைட்டுக்கு முன்னாடி ஒரு சைட் பண்றாங்க 3600. வர்ற எல்லா கஸ்டமர்ட்டையும் சொல்றேன், சுத்தி விசாரிச்சுட்டு கடைசியா எங்க சைட்டுக்கு வாங்க. நம்ம சைட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2999 ஒன்லி. என்ன மேம் சொல்றீங்க? 2999. ஆமா சார். இந்த டவுன்ஷிப்ல நீங்க கொடுக்குற பிரைஸ் அவ்வளவுதான். இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுத்து ஜஸ்ட் 2999 தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. மக்களே இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுற மேமோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். பிரைஸ் டீடைலும் வந்து சொல்லிட்டாங்க. இங்க ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 2999 மட்டும் தாங்க. உங்களுக்கு படப்பா சரௌண்டிங்ல என்ன பிரைஸ் போகுதுன்றத மேமே வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க நீங்க ஒரு இடம் வாங்க முன்பணமா 4 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. அதே நீங்க ஒரு வீடு வந்து கட்டணும் அப்படின்னா கஸ்டமைஸ்டு வில்லாவும் இவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. 8 லட்ச ரூபால உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. கஸ்டமைஸ்டு வில்லா 90% பேங்க் லோன் உங்களுக்கு இப்ப இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு டிடிசிபி ரேர் அப்லோட் தான். நிறைய இந்த ப்ராஜெக்ட்ல வந்து டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. டெவலப்மெண்ட்டுக்கு குறையே இல்லாம ரொம்ப சூப்பரா அழகா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஒரு 5 பார்க் ஏரியாங்க, ரொம்ப கிரீனரியா அழகா இருக்கு. சைட்டுக்குள்ள நிறைய பேர் வீடு கட்டியும் வந்துட்டாங்க, நிறைய பேர் வீடும் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் என்ன மாதிரி டெவலப் பண்ணுவாங்களோ ஒரு டவுன்ஷிப்பா தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. சோ அதனால இந்த ப்ராஜெக்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராஜெக்ட் பத்தின மேலும் விவரங்களுக்கு முன்னாடியே சொன்னது போல மேமோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. லீகல் வைஸ் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான கனவு மனையை சொந்தமாக்கிக்குங்க. நன்றி, வணக்கம் மேம். தேங்க்யூ சார்.